பெண் அலி உருவாய் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 16வது அத்தியாயம் ஞான வேடம். ஞான வேடத்தில் அவர் வெளி வேடங்களை பற்றியும் உண்மையான இறையருள் பெற்றவர்களின் நிலையை பற்றியும் மிக தெளிவாக விளக்குகின்றார். புண்ணானத்தோர் வேடம் பூண்டும் பயனில்லை, புண்ணானத்தோர் வேடம் பூண்டும் பயனில்லை, நன்னானத்தோர் வேடம் பூணார் அருள் நன்னி, நன்னானத்தோர் வேடம் பூணார் அருள் நன்னி, நுண்ணானத்தோர் சமயத்துரியத்துளோர், நுண்ணானத்தோர் சமயத்துரியத்துளோர் பின்னானத்துளோர் என்று பேசையிலாரே, பின்னானத்துளோர் என்று பேசையிலாரே. புஞ்ஞானம், நஞ்ஞானம், துண்ணானம், பின்னானம்னு ஞானத்தை அழகா பல்வேறு சொல்லாடல்ல கையாளுகின்றார் திருமூலநாதனார். புண்ணானத்தோர் அப்படின்றார். இழிவான அறகுடையான அறிவுடையர்கள் தான் ஞானிகள் போல வேஷம் போடணும்னு நினைப்பாங்க. அதனால எந்த பயனும் அவங்களுக்கு கிடைக்க போறதில்ல. நன்னானத்தோர் என்றார். மையறிவு பெற்றவர்கள், உண்மையான ஞானத்தை பெற்றவர்கள் புடைய அடையாளங்களை விரும்ப மாட்டாங்க, அணிய மாட்டாங்க. அவர்கள் எப்போதும் இறைவனின் திருவருளிலே திளைத்திருப்பார்கள். இந்த நுண்ணானத்தோர் எப்படின்னா, தீயால தவறான அறிவுடையவர்கள் எப்ப பாத்தீங்கன்னாலும் தமது சமய கொள்கைகளில அதிகமான பற்றுக்கொண்டு அதுதான் பெருசுன்னு வாதிடுவாங்க. சமய துரியத்து உள்ளோர் அப்படின்றாரு. பின்னானத்துளோர் அப்படின்னா பின்னால அவர்களுக்கு உண்மையான ஞானம் பெற்றவர்களாக மற்றவர்களால் பேசப்பட மாட்டார்கள் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு இதுவா இந்த இடத்துல நம்ம சொல்றாங்க. அதுக்கு சுருக்கமா நம்ம உண்மையான ஞானம்ன்றது நம்ம அறிகின்ற ஆலைகளிலோ அடையாளங்களிலோ இல்ல, இறைவனின் அருள்ல கரைந்து நிற்பதே அடையாளம். ஒருத்தவனை இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்காது அப்படின்றாங்க. ஒரு குட்டி கதை பார்ப்போம்னா, ஒரு ஊர்ல 2 மனிதர்கள் இருந்தார்கள். சோமசுந்தரம், இன்னொருத்தர் மெய்னானு. சோமசுந்தரம் பாத்தீங்கன்னா அப்படி கழுத்துல நிறைய உத்தராசம், உடல் முழுவதும் விபூதிய பட்டையெல்லாம் பூசிக்கிட்டு தான் பெரிய சிவபக்தன் மாதிரி சிவசிவா சிவசிவான்னு கத்திக்கிட்டே இருப்பான். தெருவுல யாரை பார்த்தாலும் உன் சமயம் தப்பு, என் சமயம் நல்லது, ஊயின்னு ஏதாவது வாதிட்டுக்கிட்டு தான் ஒரு பெரிய ஞானியாக காட்டிக்கொள்வதிலே அவருடைய கவனம் இருந்தது. ஆனா அதே ஊர்ல ஒரு சாதாரணமான மெய்ஞானி என்றவர் சாதாரண ஆடை அணிந்திருப்பார், வெளி வேடம் இல்லை, யாரிடம் விவாதம் செய்ய மாட்டார், அமைதியாக இருப்பார், அகத்தில் இறைவனின் அருளை உணர்ந்தபடி இருப்பார். அந்த நாட்டு அரசன் உண்மையான ஞானி யார் என்று கண்டறிய விரும்பினான். அப்ப 2 பேரும் கூப்பிட்டு ஒரு சவால் வைக்கிறான். உங்கள யாரு கடவுளின் ஒளியை கண்டவர் யார்? சமோதரம் அந்த நூலை படித்தான், அந்த நூலை படித்தான், அப்படி படித்தான், ஆன்மீக அடையாளங்கள்லாம் என்கிட்ட அவ்வளவா இருக்கு, மணிக்கணக்கா பேசலாம், மற்ற சமயங்கள்லாம் வேஸ்ட், தான் சமயமே சிறந்தது அப்படின்லாம் கேட்டு ராஜாவுக்கு போர் அடிச்சிருச்சு. மெய்ஞானி முறை வந்தது. அவர் எதுவுமே பேசல, முகத்துல ஒரு பேரமதி, கண்களில் கருணையும் அமைதியும் இருந்தது. அவர் சொன்னாரு, அரசே, கடல் மௌனமா இருக்கின்றது, ஆனால் ஆழமானது. கரையில் இருப்பவன் தான் சத்தம் போடுவான். ஞானம் என்பது வேடத்தில் இல்லை, உள்ளே இருக்கும் அமைதியில் இருக்கின்றது. அப்ப அரசன் சோமசுந்தர பார்த்து சொல்றாரு, நீ வேடம் தான் அணிஞ்சிருக்கிற, உன்கிட்ட புஞ்ஞானம், அதாவது வீண் பெருமையும், நுஞ்ஞானம், பிறர் இகையும் குணமும் தான் இருக்கின்றது, இவரிடம் அது இல்லை. அருளில் தோய்ந்த நஞ்ஞானம் இருக்கின்றது அப்படின்றார். அப்ப அறகுறையா அறிவு இருக்கிறவங்க எல்லாம் வேடத்தை போட்டுக்கிட்டு உண்மையான ஞானிகள் போல
இருக்கிறதுக்கு இருந்தாலும் அவர்களுக்கு உண்மையான நாணம் எப்பயும் கைவரப்பெறாது அப்படின்றதுதான். நம்ம டே டு டே லைஃப்ல எப்படி இந்த பாட்டை நம்ம கொண்டு பார்க்கலாம் அப்படின்னாக்கா, வெளிப்பகட்டை தவிர்த்தல், அழட்டிக்கிறது, டிராமா போடுறது இதெல்லாம் இல்லாம இட்ஸ் இன்னர் growth ஓவர் ஐடென்டிட்டின்ற மாதிரி அக வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளுடைய கல்வி அல்லது வேலைகள்ல நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறது நல்லது. மற்ற சமய கருத்துக்களுக்கும் மற்ற கருத்துக்களும் நம்ம டாலரன்ஸ் பண்ணிக்கணும், ஓப்பன் மைண்டடா ஏத்துக்கணும். அப்படி நம்ம ஏத்துக்கும் போதுதான் நம்ம கிட்ட பக்குவம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப நிறைய நம்ம மௌனமும் தியானமும் செய்யறதன் மூலமாக அடுத்தவங்ககிட்ட தான் பெரியவங்கன்னு இல்லாம நம்மளுடைய அருள் நன்னியவர்களாக அமைதியாக இருப்போம். எப்பயும் ஒரு ஆத்தன்டிகேஷன், நேர்மையாக இருந்து வாழ்க்கையில காண்பிப்பவனாக இல்லாமல் இருப்பவனாக வாழ்ந்து இந்த பாடலின் பிரகாரம் இறைவன் திருவடியிலேயே நம்மை சமர்ப்பிப்போம் என்று கூறி தளத்தை கௌரி அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. மிக்க நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1669. புஞ்ஞானத்தோர் வேடம் பூண்டும் பயனில்லை, நஞ்ஞானத்தோர் வேடம் பூணார் அருள் நன்னி, துஞ்ஞானத்தோர் சமய துரிசுள்ளோர் பிஞ்ஞானத்தோர் ஒன்றும் பேசகிலாரே. Translation: A person of low intellect donning the robes of a jnanin is of no use. Filled with grace, a genuine wise man does not don the robes. A person with an evil intellect is a bigot of faith. An experienced wise person does not speak. அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னோட புத்தகத்துல. புஞ்ஞானத்தோர் வேடம் பூண்டும் பயனில்லை. புஞ்ஞானத்தோர்னா இழிவான செயல்ல இருக்கிறவங்க. அது இழிவான ஒரு வேடம் எதுனா நம்மளோட வேடம்தான். அதாவது நான் என்ற ஈகோ இருக்கு இல்லையா, இந்த மனதோட அந்த குற்றத்தோட தான் நம்ம இருக்கிறோம் இல்லையா, அந்த வேடம் பூண்டிருக்கவங்க அதுக்கு மேல ஒரு வேடம் போடுறதுனால ஒரு பயனும் இல்லை. ஏற்கனவே ஒரு வேடம் போட்டிருக்கோம், அந்த வேடம் போகாம ஞானி அப்படின்னு நான் ஒரு வேடம் போடுறேன்னா என்னோட ஒரிஜினல் வேடமும் போகணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஞானின்றது வரணும் இல்லையா. அந்த ஈகோவும் போயிருக்கணும். அந்த ஈகோ போகாம இருக்கிறவங்க வேடம் போட்டும் பயனில்லை. ஈகோ போகிறதுக்காக வேடம் போட்டா சரி. ஆனா நான் ஞானி அப்படின்னு நான் சொல்லிக்கணும்னா என்னோட ஈகோ இல்லாம இருந்தாதான் நான் அதை சொல்லணும். அப்படி என்னோட ஈகோவே நான் வச்சுக்கிட்டு நான் ஞானின்னு சொன்னேன்னா, ஞானின்ற வேடம் போட்டிருந்தேன்னா அது பயனில்லை. நஞ்ஞானத்தோர் வேடம் பூணார் அருள் நன்னி. நல்ல ஞானத்தோட இருக்கிறவங்க வேடம் போட தேவையில்லை. ஏன்னா அவங்க அருள்லே பொருந்தி இருக்கிறதுனால. அருள்ன்றது என்ன? அன்பு தான். அன்புறது எந்த இடம் வரும்னா ஈகோ இல்லாத இடம். ஈகோ இல்லாத இடம் எப்போ வரும்னா மனம் அமைதியான இடம். இப்படி எல்லா ஆங்கிள்லையும் நம்ம பார்க்கலாம். மனமும் அமைதியாக இருக்கணும், நம்ம ஈகோவும் இல்லாமல் இருக்கணும். அது அந்த இடம் எதுவாக இருக்கும்னா அன்பு இடமாக இருக்கும். அந்த அருள் இடம், அந்த அன்பு இடத்துலையே அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு வேடம் தேவை கிடையாது. ஏன்னா அவங்க வேடத்தை அவங்க கடந்துட்டாங்க. அதனால அவங்க இறைவனோட அவங்க வேடத்தையும் கடந்துட்டாங்க. இறைவனோட வேடத்திலே தான் இருக்கிறதுனால அவங்க இதை நான் பற்றி கொண்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால அவங்களுக்கும் தேவையில்லை. துஞ்ஞானத்தோர் சமய துரிசுள்ளோர். துஞ்ஞானத்தோர் அப்படின்னா அந்த கெட்ட செயல்களை செய்கிறவங்க. இப்போ நம்ம துரிசுன்னா குற்றம். இந்த இப்போயே நம்ம ஒரு அடியார்களை பார்க்குறோம், ஒரு சாமியாரை பார்க்குறோன்னா நமக்கு முழுமையாக நம்மளால் நம்ப முடியல இல்லையா, இது ஒரிஜினல் தானா அப்படிங்கிற மாதிரி. எல்லாத்துலேயும் நம்ம சந்தேகப்படுற மாதிரி அங்கேயும் இந்த வேடத்தையும் தவறாக பயன்படுத்துகிற மக்கள் இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அந்த சமயத்துக்கே இப்போ ஒரு குற்றம் மாதிரி அது ஆயிடுச்சு. இது இவங்க வேஷம்தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட பேர் இந்த தவ வேடத்துக்கே நம்ம கொடுத்துருக்குறோம்.
அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. துன் ஞானத்தோர் வந்து அந்த சமயத்துக்கே ஒரு கெட்ட ஒரு விஷயத்த குடுக்குறவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அதுவும் அவங்களோட ஈகோ இருக்கிறதுனால தான். பிஞ்ஞானத்தோர் ஒன்றும் பேசகிலாரே. இந்த ஞானத்திலே திளைத்து இருக்கிறவங்க என்னன்னா பேச மாட்டாங்க. ஏன் மனம் அமைதியாயிடுச்சு. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இல்லையா? மனம் முழுக்க ஈகோன்னு ஒண்ணு இருந்தா தான் அதுக்கு அது வேலை செய்யணும் இல்லையா? அவங்கள்ட்ட அந்த ஈகோன்னு ஒண்ணு இல்ல. அந்த ஈகோன்னு ஒண்ணு இல்லாதப்ப மனமும் பேசுறதில்ல. அவனால அவங்களும் பேசுறதில்ல. உள்ள இருக்க மனசும் நமக்கு பேசுறதில்ல. இது மனம் படி பார்த்தாலும் நம்ம வந்து அந்த ஜெபம்லாம் சொல்றோம் இல்லையா? ஒவ்வொன்றா மனதை அமைதிப்படுத்துறதுக்கான பூஜையில் ஆரம்பித்து ஸ்தோத்திரத்தில் ஆரம்பித்து அப்படி ஒன்று ஒன்றா நம்ம பண்ணிகிட்டே போகும்போது ஜபம் வரும். ஜபம் தான் மெயினாக வந்து உங்களோட அந்த உள்ளுக்குள்ளே மனதிலிருந்து சொல்கிறது. இப்போ வெளியிலே சொல்லிட்டு இருக்கோன்னா வாயில் சொல்லும்போது மனம் ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மனம் ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் ஓம் நம சிவாய நான் வாயிலே சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளே அது பேச இன்னும் எவ்வளோ நேரம் நான் சொல்லணும், நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா, இது உச்சரிப்பு கரெக்டாக இருக்கா, இப்படின்லாம் அது பின்னாடி பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க அந்த சொல்ற மந்திரத்தை அந்த மனதுக்குள்ள போய் அந்த எங்க அந்த உள்ள பேசிக்கிட்டே இருக்கிற இடம் எது அப்படின்னு தெரிஞ்சு அந்த மனதுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த பேசுற மனதுக்கே அந்த மந்திரம் சொல்ற வேலையை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மனது அமைதியாகும். ஏன்னா ஒரே இதுல அது சுத்துற மாதிரி, ஒரே விஷயத்தையே அது பேசிட்டு இருக்க மாதிரி, பல சேனல்கள் பார்த்துட்டு இருக்க டிவி மாதிரி தான் நம்ம. அதை ஒரே இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த நீ இந்த மந்திரத்தை மட்டுமே திரும்ப திரும்ப சொல்லிட்டுரு அப்படின்னு அதுக்கு ஒரு வேலை கொடுத்துட்ற மாதிரி. அப்போ அந்த மனது அமைதியாகும். அப்புறம் கவன சக்தியால் கொண்டு நம்ம அனைத்து குற்றங்களையும் நீக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம சாட்சியாக போகிற நிலை. இப்படி ஒவ்வொன்றா போகும்போது நம்ம வந்து ஈகோன்ற இதையும் கடந்து போவோம், அன்புன்ற இடத்துக்கும் போவோம். பிரகலாதன் கதையும் இந்த இடத்துல அவர் எப்படி அந்த நான்ன்ற இதை எடுக்கணுங்கிறது தான் சிவத்தோட இது இல்லையா? நீங்க இந்த பிரகலாதன் கதையில பார்த்தா கூட அவர் கிருஷ்ணர் மேல வச்சிருந்த அன்புனால தான் அவரால் தனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு எவ்வளோ துன்பம் கொடுப்பாங்க, இது ஏன் உடம்பு ஏன் பிரச்சனை அப்படின்னு நினைக்காம தன்னை தாண்டி தனக்குன்னு இருக்கிற ஈகோவை தாண்டி நம்ம யோசிக்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் அன்பு. எல்லாரும் ஒண்ணுன்னு நினைக்கிறது அன்பு. தனக்கான ஈகோக்கான அன்புன்னு இல்லாம இது பிரகலாதன் கதையில பார்த்தீங்கன்னா இறைவனுக்கான அன்பு. நம்ம உலகில பார்த்தீங்கன்னா நமக்கான இதுன்னு இல்லாம செய்யற உதவியெல்லாம் இருக்கு இல்லையா? தான் உயிரை பணையம் வச்சு உயிரை காப்பாத்துற விஷயமா இருக்கட்டும், தனக்குன்னு யோசிக்காம யோசிக்கிற நல்லது செய்யறது, அவங்களுக்கு நல்லது நடக்கணும், இவங்களுக்கு நல்லது நடக்கணும் செய்யறது இருக்கு இல்லையா? இதுல எல்லாத்துலயுமே ஈகோ கம்மியாயிடும். என்னன்னு யோசிக்காம இருக்கிறப்ப இந்த ஈகோன்றது ஒரு கம்மியாகும். எதனால கம்மியாகுதுன்னா அந்த அன்புனால. அன்புனாலையும் நான் என்றதை வந்து நம்ம கடக்க முடியும். மனது அமைதியாகிறது இந்த ஒரு விஷயத்தினால. ஈகோ கடக்கிறது வந்து அன்புனால. அதனால தான் பக்திக்கு அவ்வளோ பெருமை இருக்கு. ஏன்னா சிவத்தை அடையிறதுக்கு அந்த அன்புன்ற ஒரு விஷயம் தேவை. எங்க வீட்ல ஒரு சின்ன ஒரு அன்பு இதையும் சொல்லலாம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்ல நாய் எப்பவுமே எங்க வீட்ல ஒரு நாய் வளர்த்துட்டே தான் இருப்போம். சின்ன வயசுல எங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அவர் அந்த ஒரு பச்சை பெல்ட் அந்த வேஷ்டிக்கு கட்டுவாங்களே, அந்த பச்சை பெல்ட் இருக்கும் இல்லையா? அது கட்டுவாங்க. எங்க அப்பா வந்து அந்த பெல்ட்டை வச்சா போதும், எங்க வீட்ல இருக்கிற நாய் என்ன பண்ணும்னா, குட்டியா அப்படியே அதாவது என்னன்னா ரொம்ப பயந்து எங்க அடிச்சிருவாங்களோன்னு நினைச்சிட்டு அந்த சோஃபா கடியில போய் ஒளிஞ்சுக்கும். அந்த பெல்ட்டை கழட்டி இப்படி வச்ச நேரம் எங்கடா அவன் அப்படின்னு கேட்டாலே போதும், அப்படியே சோஃபா கடியில போய் ஒளிஞ்சுக்கும். அது வந்து அவ்வளோ பயம். அந்த பெல்ட் எடுறா அப்படின்பாரு. அப்படின்னா ஒரு பயம், அடிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப பயப்படுற மாதிரி பண்ணும். ஆனா அது வந்து யாராவது ஏதாவது என்னை வந்து கை ஓங்குறாரு அது மாதிரின்னு வந்து வச்சுக்கோங்களேன், உடனே அப்படியே ஒரு சிங்கம் மாதிரி எங்க 2 பேருக்கும் நடுவுல எனக்கு அப்போ வந்து அது சிங்கம் மாதிரி தோணும். அதுக்கு முன்னாடி அது போய் ஒளியிறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டியா அது எலி மாதிரி அதை தன்னை சுருக்கிக்கிட்டு உள்ள போயிடும். ஏன்னா என்னை அடிச்சிருவாங்க, என்னோட ஈகோ என்ன காப்பாத்திக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு வலிக்கும், அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆனா வந்து என் மேல ஒரு கைய ஓங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே பெருசாயிட்டு சிங்கம் மாரி வந்து நிக்கும். என்ன அடிக்கக்கூடாதுன்னு என்ன காப்பாத்துறன்ட்டு வந்து நிக்கும்.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அன்பு அதிகமா இருக்கும். ஈகோ இருக்காது அதுட்ட. ஈகோ வந்து என்ன காப்பாத்திக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஈகோ இல்லாம, நான் இவங்க மேல வச்ச அன்பு பெருசாயிடும். அது இந்த பிரகலாதன் கதையில பார்க்கலாம். அந்த அன்பு வந்து ஈகோவ எப்படி வந்து அ அ கரைய வைக்கிது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த நாய்க்கு இந்த நாய் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு 2 பேருமே வாங்குவோம். அது வேற விஷயம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த அன்புக்கு அவ்ளோ பவர் இருக்கு. ஏன்னா, அந்த நான் என்ற ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கு. போகணும். என்னோட வேடம் நான் களையணும் அப்டின்னா, என்னோட அன்புனால அத களைய வைக்க முடியும். அன்புக்கு அவ்ளோ சக்தி இருக்கு. கவனத்துக்கு நமக்குள்ள அவ்ளோ நெறைய விஷயங்கள், சக்தியான விஷயங்கள் நெறைய இருக்கு. இந்த கவனத்துக்கு அவ்ளோ சக்தி இருக்கு. அன்புக்கு அவ்ளோ சக்தி இருக்கு. நம்மளோட சக்திக்கே நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நம்ம ஆறா அந்த விஷயம் எல்லாமே இருக்கு இல்லையா? அது எல்லாத்துலயுமே நம்ம கவனம் வைக்க வைக்க அதுல இருக்க குற்றங்கள் எல்லாமே போகும் இப்படி. நமக்குள்ளேயே நெறைய பொக்கிஷங்களா நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம அ நம்ம கவனத்த நமக்குள்ள திருப்பி அ இறைவன அடையணுங்கிறது தான். அதுதான் இந்த பாடல்லயும் நான் யோசிக்கிற விஷயங்கள். அதுதான் பகிர்ந்துக்கிட்டேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரத்துல வந்து ஞானத்தினுடைய 3 வகைகளை பத்தி பேசுறாரு. முதல்லயே சொல்றாரு புல் ஞானம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் நன்ஞானம் அப்படின்னு ஒரு வகையை சொல்றாரு. 3வது துன்ஞானம் அப்படின்னு சொல்றாரு. 4வது ஒரு வார்த்தை உபயோகம் பண்றாரு, பின் ஞானத்தோர் ஒன்றும் பேசையிலாரே அப்படின்றாரு. இப்ப இது யாரு பின் ஞானம்? அது வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்னு வச்சுக்கலாம் நம்ம. ஆனா 3 விதமான ஞானத்தை பத்தி பேசுறாரு. அது என்ன புன் ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புன் ஞானத்துக்கும் நன்ஞானம் தான் நமக்கு தெரியும். அதுக்கு விளக்கம் தேவையில்லை. நல்ல ஞானம், நன்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ புன் ஞானத்திற்கும் துன் ஞானத்திற்கும் உண்டான வித்தியாசம் என்ன? நம்ம எங்க இருக்கோம்? இந்த 3ல நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து உரசி பார்க்க வைக்கணும். இந்த ஞான வேடத்துல இருக்கக்கூடிய அத்தனை மந்திரங்கள்லயும் திருமூலர் செய்யறது என்ன அப்படின்னா, நம்மள உரசி பார்க்க வைக்கிறார். நமக்கு நாமே உரைகளாக தேடி பார்க்க வைக்கிறார். அதான் நடக்குது. அப்போ இந்த புன் ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நம்ம இந்திரியங்களின் மூலமாக நம்ம வந்து அதை பற்றி கொண்டு செல்லக்கூடிய ஞானம். அதாவது கண்ணு எதை பாக்குதோ அது மூலமா போயிடுவோம். இல்ல கை எதை மூக்கு வாசனைக்கு வந்துச்சுன்னா அந்த வாசனைக்கு ஓடி போயிடுவோம். நாக்குக்கு ஓடி போயிடுவோம். அத மாதிரி இந்த புலன் இன்பங்களின் மூலமாக நாம் அடையக்கூடிய ஞானம். அவங்க சொல்லுவாங்க, கண்ணால பார்த்தையா நீ, காதால் கேட்டியா, தீர அறிவதே மெய், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர அறிவதே மெய்ங்கிறதுல அந்த 3வது இதை விட்டுருவாங்க. நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் சாப்பிட்ட இன்பங்களின் மூலமாக நாம் செல்லக்கூடிய அதன் மூலமாக அறியக்கூடிய அந்த விஷய ஞானம். ஒரே ஒரு நிமிடம். அதன் இன்பங்களின் மூலமாக நாம் அறியக்கூடிய ஞானம். அப்ப நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புவோம். நம்ம மனசு சுத்தமா சொல்லுவோம், இல்ல நான் சாப்பிட்டு பார்த்தேன் குழம்புல உப்பு இல்ல, அதுக்கு ஒரு சண்டை வரும். நான் சாப்பிட்டு பார்த்தேன் குழம்பு காரமா இருக்கு, அதுக்கு ஒரு சண்டை வரும். இல்ல நான் பார்த்தேன் இந்த படம் அவ்வளோ நல்லா இருந்தது, போலாம், இல்ல நல்லா இல்ல போக கூடாது. நான் கேட்டேன் இந்த பாட்டு இந்த ராகம் தான், இல்ல இந்த ராகம் இல்ல. இது எல்லாமே நம்முடைய சொந்த அறிவு மட்டுமே பற்றி கொண்டு. அந்த அறிவு எங்கிருந்து வந்தது அப்படின்னாக்க நம்முடைய புலன்களின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அறிவு. அதனால்தான் அதை பொன் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம ரொம்ப மாற்றவே முடியாது நம்மளால. ஏன்னா நம்ம தானே அதை அனுபவிச்சிருக்கோம். அப்ப நான் என்னுடைய அனுபவம்
நான் அறிந்தது, நான் பட்ட கஷ்டம் யாரு பட்டிருக்காங்க. இப்படி தன்னுடைய அனுபவங்களின் மூலமாக அதை மட்டுமே மையமாக கொண்டு கிடைக்கக்கூடிய ஞானம். அப்போ ஒரு ஒரு வீட்டுல ஒரு விஷயம் சரியில்லை, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், ஒரு கணவர் சரியில்லை, ஒரு மனைவி சரியில்லை அப்படின்னா ஒன்னா எல்லாரையும், எல்லா கணவனும் சரியில்லை, எல்லா மனைவியும் சரியில்லை, எல்லா பெண்களும் சரியில்லைன்னு நம்ம முடிவு கட்டிட முடியுமா? ஒரு மாமியார் சரியில்லை, ஒரு மருமகள் சரியில்லைன்னு அவனே உலகமே அப்படிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட முடியுமா? ஆனா அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. எத்தனை குழந்தைகள் தாய் தந்தையர் சண்டை போடுறத பார்த்துட்டு எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு இருக்காங்க. நான் நிறைய பெண் குழந்தைகள்கிட்ட பேசிட்டேன், அதுவும் பெண் குழந்தைகள்கிட்ட பேசிட்டே இருக்கேன். எத்தனை பெண் குழந்தைகளினுடைய தாய்மார்கள் வந்து பெண் குழந்தைகளுக்கு தவறுதலாக விஷயங்களை சொல்லி தருகிறாங்க. எதனால? என் மாமியார் என்ன கஷ்டப்படுத்தினா, நான் ஆபீஸ்க்கும் போய் வீட்டையும் பார்த்து அவளுக்கும் நான் சேவகம் பண்ணேன், அதனால என் பொண்ணு அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் நடைமுறை. உலக ஞானம் இல்லாம தன்னுடைய சூழ்நிலையை மட்டுமே வைத்துக்கொண்டு முடிவெடுக்கக்கூடிய, அதை மட்டுமே அறிவு என்று நம்பக்கூடிய ஒரு தன்மை, இதுதான் புன் ஞானம். நஞ்ஞானம் தான் நமக்கு தெரியும், இதெல்லாம் தாண்டினது. அதனால அடுத்த விஷயத்துக்கு வந்துடலாம். துன்ஞானிகள் அப்படின்னு சொல்றாங்க. துன்ஞானம் அப்படின்றாரு. இவங்க அப்படி இல்லை. இவங்க அது அந்த புலன் இன்பத்தை தாண்டி, அந்த புலன் அறிவை தாண்டி ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தான் கற்றுக்கொண்டது மட்டுமே சரின்னு சொல்லுவாங்க. லைனையா சொன்னார்ல, அந்த மாதிரி தன்னுடைய சமயம் தான் பெரியது, தன்னுடைய கடவுள் தான் பெரியது அப்படின்னு சதா சர்வ காலமும் வாதத்திலும் பிடிவாதத்திலும் ஆடிக்கொண்டிருப்பவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப கூட ரீசெண்டா ஒரு மரணம் நிகழ்ந்தது. 3 பேரு. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய கோட்பாடாகவே இருக்கிறது. என்ன அப்படின்னா, மரணம் வந்து விடுதலை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கோட்பாடு. ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட 300 சொச்சம் பேர் ஒரே இடத்துல இறந்து போனார்கள். அவர்களுக்குள் ஒரு சமயம் இருந்தது. அதை பின்பற்றி அவங்க வந்து எல்லாரும் அந்த நேரத்துல தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொண்டாங்க. ஒரு வருஷம் முன்னாடி என்ன டெல்லியில அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில மொத்தமா எல்லாருமே இறந்து போனாங்க. இன்னும் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, திருவண்ணாமலையில ஒரு ஃபேமிலி ஏன்னா திருவண்ணாமலையில் இறந்தால் முக்தி இல்லை. அப்ப இதெல்லாம் மூட நம்பி, இதெல்லாம் தான் உண்மையான விஷயத்தை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் அதனுடைய ஒரு 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 கோணத்தை மாத்திரம் வச்சுட்டு அதை மட்டுமே நம்பி அது மாத்திரமே சரின்னு நினைக்கக்கூடிய ஞானம். அதனாலதான் அதை வந்து துன் ஞானம் அப்படின்னாங்க. இப்போ நிறைய பேரு ஒரு சில சமயங்கள்ல உடம்பு முடியாம போனா டாக்டர்கிட்ட கூட போக மாட்டாங்க. இறைவன்கிட்ட வேண்டிட்டு அப்படியே வீட்லயே இருந்துருவாங்க. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி போக மாட்டாங்க. ஒருவேளை மருந்து மாத்திரை கொண்டு போய் கொடுத்திருந்தா அவங்க பிழைத்திருக்கலாம். சிறிய வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட அந்த மாதிரி இழந்திருக்கும். நாங்க பார்த்திருக்கேன். நான் என்னுடைய தோழிகள், என்னுடைய தோழிகளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க அந்த மாதிரி இருந்து நான் பார்த்திருக்கேன். அவங்க வந்து ஒரு சின்ன ரொம்ப இளம் பாலகனையில் இருந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க இறைவனை மட்டுமே நம்பி அவங்கள்ட்ட பிரேயர் பண்ணிட்டே இருந்ததுனால போயிடுச்சு. அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கை, அதுவும் தவறான நம்பிக்கைகளை பார்க்கொண்டு இவங்க கிட்ட நீங்க எவ்வளவுதான் போய் பேசுங்க, எவ்வளவுதான் சொல்லுங்க, இல்ல இது தவறு, நீங்க போலாம், டாக்டர்கிட்ட போலாம், இல்ல நீங்க இந்த 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 இடத்தையும் பாருங்க, இந்த சமயத்துல இப்படி சொல்லியிருக்கு, அதனுடைய சார்பு தான் இது. அப்போ ஸ்டெப் நம்பர் 1 2 3 பண்ணாம நீங்க 5வது மாத்திரம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. 1 2 3 வாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்மள வந்து நீ வந்து துர்மார்க்கத்தவன்னு நமக்கு முத்திர குத்துவாங்க. அப்ப இவங்கதான் துன்ஞானிகள். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இவ்வளவு டீப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சைவம் தான் பெருசுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமா? வைணவத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு பாசிட்டிவான விஷயங்களையும் எடுக்கலையா? அதுல இருக்கக்கூடிய ஆழ்ந்த நம்பிக்கைகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியா இல்லையா? அவங்களுக்கு வழி விடலையா? அவங்கள சமமா நடத்தலையா? நம்ம துன்ஞானி தான். சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய மிக பெரும் விஷயங்களை மாத்திரம் பற்றி கொண்டு இருக்கிறோமா? சைவத்தை பிடிக்கலையா? இல்ல வைஷ்ணவத்தை பிடிக்கலையா? இல்ல
மாற்று மதங்களை நம்மளால ஒத்துக்க முடியலையா, அவங்களுடைய வழிபாட்டு முறைகளுக்கு உண்டான வழிவகைகளை நம்மளால செய்து தர முடியலையா, மதிக்க தெரியலையா, அப்ப நம்ம தொழில்ஞானிகள். இப்போ இதுல எந்த குணம் நமக்கு இருக்குன்னு உரைச்சு பார்த்துக்கோங்க. நம்ம புல்ஞானத்துல இருக்கோமா, புலனின்பம் தரக்கூடிய அறிவு மயக்கத்துல நம்ம இருக்கோமா கேட்டு பாருங்க. நாவுக்கு அடிமையா, கண்ணுக்கு அடிமையா, இல்லை காதுக்கு அடிமையா? எத்தனையோ பேர், நான் எல்லாம் எழுந்திருக்கேன். இப்ப மியூசிக்குக்காக என்ன வேணா பண்ணுவேன். சதா சர்வ காலமும் காதுல மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கடுமையான காலகட்டத்தை தாண்டறதுக்கு நான் வந்து மியூசிக்க வந்து ஒரு ஒரு போதை மாதிரி வச்சுட்டு இருந்தேன். அதுவும் கண்டினியூஸா ஒரு 3-4 பாடகர்கள் தான் கேட்பேன். அவ்வளோ கேட்பேன். இப்போ அதே மியூசிக் எல்லாமே அந்த மொத்த வால்யூம் கிட்டத்தட்ட ஒரு 18 GB வால்யூம் மியூசிக் என்கிட்ட இருக்கு. நான் இப்ப எதையுமே தொடர்றது கிடையாது. ஆனா அப்பப்போ தேவைன்னு தோணும் போது அந்த ஒரு இசை இன்பத்திற்காக எடுக்கிறேனே தவிர ஐம் நாட் அடிக்ட் வருது. பட் அந்த ஒரு காலகட்டம், அடிக்டான ஒரு காலகட்டம் எங்கிட்ட இருந்தது மியூசிக்கு. சோ அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல நம்ம அடிமைப்பட்டு கிடக்குறோம், நம்ம புல்ஞானியா இருக்கிறோமா இல்ல துல்ஞானியா இருக்கிறோமா, இல்ல ஒரு 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 காலகட்டத்துல என்னை சுத்தி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். நம்ம பண்றதுதான் சரி, வள்ளலார் சன்மார்க்கம் தான் சரி, சைவம் தான் சரி, வைஷ்ணவம் தான் சரி, கிறிஸ்துவம் தான் சரி, இஸ்லாமியம் தான் சரின்னு போராடுறவங்களை நான் பார்த்திருக்கேன். நம்ம மார்க்கத்துக்குள்ளேயே, இந்து மதத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய பல பிரிவுகளை நான் பார்த்திருக்கேன், அதுல பயணப்பட்டிருக்கேன். அப்ப ஆனா அவங்க எல்லாருமே அவங்க பண்றது மாத்திரம்தான் சரின்னு சொல்லுவாங்க. சோ அது பத்தின ஒரு நல்ல விழிப்புணர்வு எனக்கு இருக்கு. அப்ப அந்த மாதிரி நம்ம இதுல எதுலயாவது நான் மாட்டி இருக்கிறேன், நான் உரைச்சு பார்க்கலாமா? அப்படி எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் யாரு அப்படின்னா நன்மார்க்கத்தினர். அப்போ இந்த கண்டதை காட்சி கொண்டதை கோலம் கிடையாது, என்ன நினைக்கிறோமோ அது மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குறுகலான அறிவில் பார்ப்பட்டு இயங்குறது கிடையாது. அதற்கு பிறகு நல்ல ஞானத்தை பற்றி கொண்டிருப்பவர்கள். அப்ப இந்த பின் ஞானத்தோர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, பின்னிய ஞானத்தோர், அதாவது ஞானத்தோடு பின்னி பிணைந்து நிற்பவர்களே பின் ஞானத்தோர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது அனுபவம் மிகுந்து நல்ல மெச்சோர்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மெச்சோர்டு எல்லாருக்கும் வழி இருக்கு. இவங்க இதுல இருக்காங்களா, இவங்கள்ட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாது, பேச மாட்டான். அவங்களா ஒரு நாள் உணர்ந்து வருவாங்க. இந்த ஜென்மத்துல உணர்ந்து வருவாங்க, இல்ல அடுத்த ஜென்மத்துல வருவாங்க. சொல்லி பார்க்கலாம் இல்லையா, அவங்களை திருத்தறதுக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, ஐ கேன் ப்ரொவைடட் யூ டேக் இட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிகழ்ந்து வந்துடலாம். அதுவும் ஒரு விலகல் தான். அந்த விலகலை மனம் அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்ப நடக்கும் அப்படின்னா முதிர்ந்த ஞானத்தால் மட்டுமே நடக்கும். அப்ப அததான் அவர் வந்து பின் ஞானத்தோர் அப்படின்னு சொல்றாரு. அதனால பின் ஞானத்தோர் ஒன்றும் பேசுகிறாரே அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த விலகலை அறிந்து கொள்வார்கள். அப்ப இதுல யாரும் வேடம் போடணுமா அப்படின்னாக்க இந்த புல்ஞானத்தோருக்கு வேடம் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அவங்க என்னதான் பண்ணாலும் அவங்களுடைய புலனறிவின் பார்ப்பட்டு அவங்க என்ன சம்பாதிக்கணுமோ அதை தான் சம்பாதிக்க போறாங்க. அவ்வளவு பாட்டு கேட்டா என்ன ஆகும், காது போகும். இல்ல அவ்வளவு படம் பார்த்தா என்ன ஆகும், கண்ணு போகும். ஏதோ ஒண்ணு நடக்கதான் செய்ய போறது இல்லைங்களா. அதே மாதிரி துன்ஞானத்தோர் சமயத்துறை சொல்லுவார். சோ அவங்க அந்த துரிசான ஒரு விஷயத்த பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால அதுலயும் பிரயோஜனம் இல்லை. இந்த நன்ஞானத்தோர் வேடம் பூணார் அருள் நன்னி என்ன பண்ணுவாங்க, பின் ஞானத்தோர் ஒன்றும் பேசுகிறாரே. இப்படி யோசிக்கணும் நம்ம. அந்த பொன்ஞானம் துர்ஞானம் ரெண்டையும் நம்ம ஒண்ணு போல வச்சுட்டோம்னா இந்த 2வது வரையும் 4வது வரையும் நம்மளால ரொம்ப எளிதா சேர்த்து வாசிக்க முடியும். ஞானத்தோர் வேடம் பூணார் அருள் நன்னி பின் ஞானத்தோர் என்றும் பேசுகிறாரே. அப்ப நம்ம பேசாம இருக்கிறது கூட, ஞானத்தோடு பின்னி பிணைந்திருப்பது கூட எதனால் என்றால் அருள் நன்னி, அருளை வேண்டி அருளோடு இணைந்து இருக்கும் பொழுதுதான் நம்மளால அப்படி இருக்க முடியும் அப்படின்னு 2வது வரையும் 4வது வரையும் நம்மளால சேர்த்து ரொம்ப அழகா வாசிக்க முடியும். இப்ப நம்ம கேட்கலாம், ஏன் அப்படின்னா திருமூலர் அப்படியே வைக்காம இந்த முதல் 2 வரிய சேர்த்து சொல்லாம 1வது வரையும் 3வது வரையும் புல்ஞானத்தோரையும் துல்ஞானத்தோரையும் சொல்லிட்டு நடுவுல நன்ஞானத்தோரை வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்படி ஏன் வச்சிருப்பாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க, ஒரு டிஃபரன்சியேஷன், ஒரு மேடு பள்ளம் ஏறி இறங்கும் போது நம்ம அலர்ட்டா இருக்கும். அப்ப அந்த மாதிரி புல்ஞானத்தோர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து
இன்னும் ஆஹ் அந்த அதுல போயிட்டு இருக்கும்போது நல்லவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. அதற்கு பிறகு இல்ல அந்த நம்பிக்கை பொய்யான நம்பிக்கையா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 3வது வரியை வச்சிருப்பாரு அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. சோ இது ஒரு அற்புதமான மந்திரம், நம்மை உரைத்து பார்க்க ஏதுவான ஒரு மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைக்கும் இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. மிக்க நன்றி. ரொம்ப அழகான விளக்கம். மிக அருமை. மிக்க நன்றி. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? கேள்வி? உங்களோட புரிதல் ஷேர் பண்ணிக்கலாம். நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.